அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். சரி, ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார். அவர் காரில் எப்போ போனாலுமே லெஃப்ட் சைடு உட்காந்துருப்பார், ரைட் சைடு வந்து ஆண்டவருக்குன்னு ஒரு இடத்த போட்டு வச்சிருப்பார். ஏன்னா கர்த்தர் வலது பக்கத்தில் இருக்கிறார். சரி, என்றைக்குமே நீங்கள் தனி ஆள் இல்லை. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே போனார். சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது பைபிள் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அப்போ ஆண்டவர் ஜெயிலில் இருந்திருக்கிறார், யோசேப்போடு கர்த்தர் இருந்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம பாடுகள் மத்தியில், உபத்திரவத்துக்கு மத்தியில் நம்ம தனியாக இருக்கிறோம் நினைக்கிறீங்களா? இல்லை. பாருங்கள், லாசரு மரித்திருக்கிறான். வீட்டுக்கு வந்த இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு அழுகிறவரோடு அழுகிறவர். அவர் அழுகிறவரோடு அழுது கொண்டு, அதனால் அவரால் அற்புதம் செய்ய முடியாதுன்னு இல்லை. கண்ணீர் விட்ட ஆண்டவர் கண்ணீரோடு நுப்பாட்டலை. மரித்து போன லாசரோ உயிரோடு எழுப்பிட்டு போனார். அதனால் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற தைரியம், நம்பிக்கை நமக்கு எப்போவுமே இருக்கும். ஒரு ஊழியக்கார சகோதரர் அரசியல் களத்துக்கு போனார். பகுதி நேரமாக ஊழியம் செய்கிறவர் அரசியலில் ஈடுபட தொடங்கினார். அரசியலில் பயங்கர பிரச்சனை இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், போராட்டம் இருக்கும். ஒரு முறை இவரை அவர் வசித்த பதவியிலிருந்து அவரை தூக்கிட்டாங்க. உடனே அவர் மாவட்ட செயலாளரை பார்த்து சொன்னார், நீங்கள் என்ன மட்டும் அவமானப்படுத்தலை, என் பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார், அவரையும் அவமானப்படுத்தியிருக்கீங்க. எந்த தப்பும் செய்யாத என்ன இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க. அவர் சொல்லிட்டு வந்த உடனே பாருங்கள், அந்த நாளிலே இந்த மாவட்ட செயலாளருடைய பதவியும் தூக்கப்பட்டுச்சு. இது எதற்காக சொல்கிறேன்னா, உங்கள் கூட ஒரு ஆண்டவர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். விசுவாசிக்கணும். உண்மை பொய் கிடையாது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் வலது பக்கத்தில் இருக்கிறார். அதனால் எங்கே உட்கார்ந்தாலும் வலது பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறாருங்கிற உணர்வோடு நீங்கள் இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். God multiply you.